Hi, hello and assalamu alaikum friends. Welcome to Options Recipes. இன்னைக்கு நம்ம ரெசிபி சேனல்ல ரொம்ப ஹெல்த்தியான அதே சமயம் நிறைய பேருக்கு பிடிக்காத ஒரு காய்கறியில செய்ற சைடு டிஷ் தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவா பாகற்காய் பிடிக்காம போறதுக்கு காரணம் அதனுடைய கசப்புத்தன்மை மட்டும்தான். அந்த கசப்புத்தன்மை இல்லாத மாதிரி சமைச்சா அது எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். சோ எப்படி செய்யலாம்ன்றது நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ ஒரு பாகற்காய் எடுத்துர்க்கேன். ஒரு பாகற்காய்க்கு நான் ஒரு முட்டை சேர்க்க போறேன். பாகற்காயை நடுவுல கட் பண்ணிட்டு அதனுடைய விதைகளை எல்லாம் எடுத்துட்டு அந்த ஒரு பகுதியுமே ரெண்டு ரெண்டா கட் பண்ணி அதை நான் மெல்லிசா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஏனா இது நம்ம தண்ணி போட்டுலாம் வேக வைக்க போறது கிடையாது. டைரக்ட்டா நான் ஆயில்ல தான் ஃப்ரை பண்ண போறேன். சோ அதனால அந்த ஆயில்ல எந்த அளவு அது சீக்கிரமா ஃப்ரை ஆகுமோ அந்த அளவு நம்ம போட்டா போதும். ரொம்ப மொத்தமா கட் பண்ண தேவையில்லை. இப்போ இதுக்கு நம்ம என்னென்ன மசாலாலாம் சேர்க்க போறோம்ன்றதை பார்க்கலாம். மஞ்சள் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கேன். உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க கூடவோ குறைக்கவோ சேர்த்துக்கலாம். அடுத்து சீரகத்தூள், கரம் மசாலா ஒரு 1/4 டேபிள்ஸ்பூனுக்கு கொஞ்சம் மேல போட்டா போதும். அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்திருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் ஃபுல்லா ரைஸ் flour சேர்த்திருக்கேன். அரிசி மாவு இடியாப்ப மாவு சொல்லுவோம் இல்லையா அந்த மாவு 1 ஸ்பூன் ஃபுல்லா சேர்த்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது ரெண்டுமே கலந்து அரைச்சது சேர்த்திருக்கேன். தேவையான அளவு salt போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மிக்ஸ்சரை நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சி வச்சாச்சு. இதுல நான் ஒரு முட்டை சேர்க்க போறேன். முட்டைக்கு தேவையான அளவு ஒரு முட்டைக்கு ஒரு பிஞ்ச் salt, ஒரு பிஞ்ச் salt plus பெப்பர் சேர்த்துக்கோங்க. முட்டை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றவங்க இந்த முட்டையை போடாமலே நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் முட்டையை சேர்க்கிறதுனால அதுல இருக்க கசப்புத்தன்மை சுத்தமாவே இருக்காது. பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்க ஃப்ரை பண்ணும்போதே நல்லா சிக்கனை ஃப்ரை பண்ணா எப்படி வாசனையா இருக்குமோ அந்த மாதிரி வாசனையா இருக்கும். சோ நீ இது யாரு சாப்பிடலையோ உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா சாப்பிடுவாங்க. ஆயில் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துர்க்கேன். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ அதில் பாதி அளவு நான் எடுத்து போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் பேட்ச் எடுத்து போட்டிருக்கேன். கொஞ்சம் ஃப்ரை பண்ணுற அளவு எக்ஸ்ட்ரா ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம முட்டை சேர்த்துருக்கிறதுனால ஒரு சில டைம் அந்த எண்ணெயை பொங்க செய்யும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள் முட்டை சேர்த்துருக்கிறதுனால அடியில் ஆம்லேட் மாதிரி அது அப்படியே போய் படியும். அது அப்படியே படியாத மாதிரி இந்த மாதிரி கரண்டி வச்சு அதை உடைச்சி விட்டுருங்க. அப்பதான் நம்ம ஃப்ரை பண்ணி முடிக்கும்போது உதிரியா நல்லா கிறிஸ்பியா வரும். நம்ம அரிசி மாவு சேர்த்ததுக்கு ரீசனும் அதான். இத எடுத்து சாப்பிடும்போது நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். அதுக்காக தான் அரிசி மாவு சேர்த்திருக்கோம். பாருங்க இந்த மாதிரி நடுவுல எடுத்து அதுக்கு நல்லா உடைச்சி விட்டுருங்க. ஒண்ணா சேராத மாதிரி. இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன்லாம் அப்படி ஃப்ரை பண்றோம் அந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை பண்ணி முடியறதுக்குள்ளாரியே உங்களுக்கு ஒரு 2 டிப்ஸ் கொடுக்கலாம்னு இருக்கேன். பாகற்காய் எப்பயுமே வாங்கும்போது லைட் கிரீனா இருக்கிறதா பார்த்து வாங்குனீங்கன்னா ரொம்ப கசப்புத்தன்மை இருக்காது. ரொம்ப டார்க் கிரீன் எடுத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா கசக்கும். தென் அதுக்கு அப்புறம் நல்லெண்ணெயில நீங்க செஞ்சீங்கன்னா வதக்கறதோ வறுக்கறதோ எதா இருந்தாலும் பொரியலுக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்றதுக்கும் நல்லெண்ணெய் போட்டு செஞ்சீங்கன்னா அதுல இருக்க கசப்புத்தன்மை நல்லெண்ணெய் எடுத்துடும். இப்படி முட்டை போடாதவங்க நல்லெண்ணெயில ஃப்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்ல டேஸ்ட் வரும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பாருங்க நல்லா கோல்டன் பிரவுன் வந்துடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜ்ல ஸ்ட்ரைனர் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அதுல இருக்க ஆயில் எக்ஸஸ் ஆயில் எல்லாம் வடிகட்டி கீழே வந்துரும். பாக்கும்போதே உங்களுக்கு தெரியுது இல்லையா நல்ல மொறுமொறுன்னு நல்ல சூப்பரா வந்திருக்கு. கிறிஸ்பியா இருக்கும். சாப்பிறதுக்கு சூடா சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பாகற்காய் crispy fry. நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம ஆப்ஷன் ரெசிபீஸ்க்கு subscribe பண்ணுங்க. Thank you friends.